அதாவது தேசத்தையே ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே இந்த தலத்திற்கு நிச்சயமாக வருவார்கள். உங்களுக்கே தெரியும், அந்த கோவில்ல முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வந்த காலகட்டத்தில் கலைஞர் ஐயாவோட ஆட்சியில தான் கும்பாபிஷேகம் நடந்தது. இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த வெகு சிறப்பா நடத்தி கொடுத்தாரு. இந்த மண்ணையினுடைய மைந்தரா விளங்கக்கூடிய தேர் திருவிழாவை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் தேர்தலில் வெல்லத்தக்கவர்கள். அந்த தேர் வடத்தை பிடிச்சி இழுத்துட்டு வரும். இதெல்லாம் ஒரு ருச்சியா சொல்லப்பட்ட விஷயங்கள். தேர்தல் மட்டும் இல்லை, பேசுவதற்கு கட்டப்படக்கூடிய குழந்தைகள், படிப்பில் சிரமப்படுபவர்கள், சில மனநிலை பாதிச்சிருப்பாங்க, அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை தரக்கூடிய மிகப்பெரிய சக்தி படைத்தவளாக அந்த செங்கமல தாயார் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தாயார் சன்னதியில விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பெருமாள் சன்னதிக்கு எல்லாரும் போவாங்க. இவர் சொன்னா அது எதையும் கேட்டுருவார். அவர் குழந்தை மாதிரி தெரியும் பக்கத்துல. இந்த கையில சாட்டை வச்சிருப்பார். இந்த சாட்டை வச்சு கண்ணனை பார்க்கவே முடியாது, ரொம்ப அபூர்வமா இருக்கும். சாட்டை கண்ணன் பயன்படுத்தியது ரெண்டே இடத்துல தான். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோடு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மன்னை நாராயண் சார் இருக்காங்க. சார், நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது வித்தியாசமாக பேசுவீங்க. நான் இன்னைக்கு பேச போகிற டாப்பிக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த கோவிலை பற்றியான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நிச்சயமா சார். அதாவது ராஜகோபால சுவாமி கோவிலை பொறுத்த வரைக்கும் படிதாண்டா பத்னி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி பெரிய தாயார் செங்கமல தாயார். அவ புஷ்ய நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணவர். புஷ்யம்ங்கிறது கடகராசியில் வரக்கூடியது. பொதுவாகவே கடகம், சிம்மம், அதற்கு பிறகு சொல்லக்கூடிய அந்த மேஷம், விருச்சிகம் எல்லாம் ஆளக்கூடிய ராசிகளாகத்தான் இருக்கும். அதனால ஆண்டவர்கள், அதாவது தேசத்தையே ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே இந்த தலத்திற்கு நிச்சயமாக வருவார்கள். உங்களுக்கே தெரியும், அந்த கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வந்த காலகட்டத்தில் கலைஞர் ஐயாவோட ஆட்சியில தான் கும்பாபிஷேகம் நடந்தது. இப்பவும் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த வெகு சிறப்பா நடத்தி கொடுத்தாரு. இந்த மண்ணையினுடைய மைந்தரா விளங்கக்கூடிய நம்முடைய தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா அவர்கள் தலைமை சீரும் சிறப்பாக அதை நடத்தி கொடுத்தாங்க. எதற்கு சொல்கிறேன், தேர்தல் என்று வரும்பொழுதும் சரி, அந்த இடத்தில் எல்லாரும் சங்கமிப்பார்கள், எல்லா தரப்பும் வருவாங்க. பகவானை தன்னை மறந்து வழிபாடு செய்வார்கள். அந்த தேர் இருக்கும். அந்த தேர் திருவிழாவை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் தேர்தலில் வெல்லத்தக்கவர்கள். அந்த தேர் வடத்தை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். இதெல்லாம் ஒரு ருச்சியா சொல்லப்பட்ட விஷயங்கள். தேர்தல் மட்டும் இல்லை, தேர்வுக்கு தயாராகும் மாணாக்கர்கள், நேர்முக தேர்வுக்கு போறாங்கல்ல, அவர்கள் எல்லாம் எனக்கு நான் படிச்சுட்டு இருக்கும் போதே வேலை கிடைச்சி என் குடும்பத்தை காப்பாற்றணும் என்று நினைக்கக்கூடியவர்கள். அதை போல வாழ்க்கையில ரொம்ப நாங்கள் அடிமட்டத்தில் இருக்கோம். இப்பதான் ஒவ்வொரு நிலையா உயர்ந்துட்டு வரோம். எனக்கு வாழ்க்கையில நல்லபடியா நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலையா என் குடும்பத்தை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வேலை கிடைச்சி கை நிறையா சம்பளம் கிடைக்கணும்னா அந்த தேர் திருவிழா முக்கியமான திருவிழா. அந்த தேர் திருவிழாவில் யாரெல்லாம் பங்கு கொண்டு தேர் வடத்தை பற்றி ஆரம்பத்திலிருந்து எடுத்து நிலை வரைக்கும் கொண்டு நிறுத்துறாங்களோ அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையை வாழ்வில் தந்து விடுவான் ராஜகோபாலன். ஏன்னா அவன் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய செங்கமல தாயாரான மகாலட்சுமி அந்த கோவிலை விட்டு வெளியிலேயே வரமாட்டாங்க, கோவிலுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ரொம்ப விசேஷமா சொல்லும் பொழுது ஒரு சுவையான சம்பவம் ஒன்று சொல்றேன் பாருங்க. நான் சொன்னது ஒரு 50-60 வருடத்திற்கு முன்னால் நடைபெற்ற காலம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் அப்படிங்கிறது எல்லாரும் வணங்கி வழிபட்டாலும் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரியான நவீன கருவிகள், அதாவது உள்கட்டமைப்பில் அந்த புகைப்பட கருவி வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாத காலகட்டம். இது பேப்பர் பத்திரிகையிலே வந்துச்சு. ஒரு திருடன் என்ன பண்ணுறான், தாயார் நகைகளை கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு வரான். செங்கமல தாயாருடைய நகையை கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு வரான். இதனால ஒரு வாரம் அந்த கோயிலையே நோட்டம் போட்டுட்டு இருக்கான். அப்போ நோட்டம் போட்ட பொழுது எந்த நேரத்தில் பக்தர்கள் குறைவாக வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளை நிற்கவன் என்ன பண்ணுறான், உள்ளே போய் உட்காந்துக்கிறான். அர்ச்சகர் உள்ளே இருக்காரு, வயதானவர் இருக்காரு. அவர் அந்த காலையில் 12 மணிக்கு வழிபாட்டெல்லாம் நிறைவேற்றிட்டு கோவில் கதவை மூடக்கூடிய நேரம். அப்போ கோவில் கதவை மூடும் பொழுது அங்கே ஒரு ஊழியர் இருப்பார் இல்லைங்களா, செக்யூரிட்டின்னு சொல்லுவோம், காவல் பணியில் இருக்கிறவங்க. அவரு அந்த கதவை சாத்துறதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் போய் பார்ப்பாங்க, யாராவது இருக்காங்களா என்னன்னு. அந்த கதவை சாத்துறதுக்காக அவர் போயிடுறாரு. அப்ப யாருமே இல்லை. இந்த நேரத்தை பயன்படுத்தி என்ன பண்றான், கோவிலினுடைய அந்த கர்ப்ப கிரகத்தினுடைய உள் கதவு இருக்கும், அதை சாத்திட்டு அவன் உள்ள கத்தியோட நிற்கிறான். கத்தியோட நின்று நீ சத்தம் போட்டினா உன்னை குத்திடுவேன், அந்த தாயார் நகையெல்லாம் எடுத்து கொடுன்னு கேட்கிறான். அவர் எப்படிப்பட்டவர்னா, உயிர் போனாலும் சரி என் உயிரை தாண்டி தான் என் அம்மாவை தொட முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த தாயை அப்படியே அணைத்துக் கொள்கிறார்.
நீ என்னை குத்தினாலும் பரவாயில்ல, நான் என் தாயிடமிருந்து ஒரு நகை கூட போகாதுன்னு இவர் சத்தம் போடுறது நேரத்தை பார்த்துட்டு இவன் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் அந்த அர்ச்சகரை கத்தியாலேயே குத்தி கொலை செய்து விட்டு அந்த ரத்தமெல்லாம், அர்ச்சகருடைய ரத்தமெல்லாம் அந்த செங்கமல தாயாரின் மீது வழிந்து விடுகிறது. அந்த ரத்தமெல்லாம் போனோன்னு அந்த நகையை எடுத்துக்கிட்டு சுருட்டிக்கிட்டு என்ன பண்றான், அப்பெல்லாம் எந்த ஒரு நவீன கருவிகள் இல்லாத காலங்கிறதுனால எடுத்து ஓடி போயிடுறான். அந்த அர்ச்சகர் அப்படியே அந்த தெய்வத்தின் மேலே செங்கமல தாயார் மேலேயே விழுந்து இறந்துடுறாரு. இது நடந்தவுடன் இன்னைக்கு நீங்க செங்கமல தாயாருடைய திருமுகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் மாதிரி இருக்கும். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தோற்றமும் இருக்கும், ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடும். அந்த கொல்லாப்பூர் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அவ எப்படி 2 கண்ணும் விரிஞ்சு ஒரு ஆக்ரோஷமா இருப்பாளோ அதே மாதிரி கோலத்துல இருப்பா. வெள்ளிக்கிழமையில அவ சாந்தமா இருப்பா. மற்ற நாட்களில் தவறு செய்தவர்கள் அவ முன்னாடியே யாரும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கோபத்துல இருப்பா. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் நடந்தது. அவன் என்ன பண்ணா சார், அந்த நகையெல்லாம் தூக்கிட்டு இந்த எல்லையை விட்டு ஓடுறான். அவன் எங்க போனா அவன் யாருன்னே தெரியாது. பார்த்தோன்னா கோவிலே கலவரப்பட்டு போகுது. சரி என்று சொல்லி அதற்கு பரிகாரங்கள்லாம் செஞ்சு 10 நாள் ஒரு கலச தீபாரங்கள்லாம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி அம்பாளுடைய கோபத்தை சாந்தப்படுத்துறாங்க. அப்போ இந்த நூல் போட்டு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் தெய்வம் காப்பாத்தல, அர்ச்சகர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த அம்மாவை காப்பாத்துறாரு, ஏன் அந்த உயிரை தடுக்கல அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கேட்டு நூல் போட்டு பார்க்கறாங்க. போட்டு பார்த்தால் அதில் வருகிறது ஜடாயு மரணம். ராமாயணத்துல சீதையை கவர்ந்து செல்கிறான் ராவணன். தந்தை ஸ்தானத்தில் இருந்த ஜடாயு அந்த ராவணனோடு போராடி தன் உயிரை மாய்த்து கொண்டாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த நிகழ்வை செங்கமலத்தாயார் காட்சிப்படுத்துறார் இந்த இடத்துல. அப்ப இவருக்கு இனி மோட்சம் தான். அவருடைய வம்சத்தவர்கள் இன்னைக்கும் பூஜையில இருக்காங்க. அவருடைய பையன் ராமானுஜ தீட்சன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஐயா, அவர் சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு தடவை வந்தப்போ இவர் அப்படியே தன்னுடைய வழக்கமா எல்லாரும் அர்ச்சனை பண்ணுவாங்க, இவர் ராக மாலைகளை அர்ச்சனை பண்ணுவார். ராமானுஜ தீட்சர் தான் மிகப்பெரிய மகான். அவர் பாட ஆரம்பிச்சார்னா தெய்வமே அவரை நோக்கி திரும்பும். அப்படி அந்த அர்ச்சனையை ராக மாளிகையா கோத்து பண்ணுவார். அவரை போன்று ஸ்ரீமான் துரதீட்சர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆகம சாஸ்திர வித்வான் இன்னைக்கு அவங்களுடைய பரம்பரைகள் இருக்காங்க. அவருடைய வம்சங்கள்லாம் இருக்கு. அவருடைய எதுக்கு சொல்ல வர, அப்படிப்பட்ட தியாகம் செய்தவர்கள்லாம் இன்னைக்கு அந்த ஊர்ல இருக்காங்க. அப்போ அந்த நிகழ்வு நடக்குது. ஒரு வாரத்திற்கு பிறகு அந்த கொள்ளைக்காரன் பிடிக்கப்படுகிறான். பிடிக்கப்பட்டவுடன் இந்த நகை நீ எங்க வச்சிருக்க அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு இடத்த சுட்டி காட்டுறான். இந்த இடத்துக்கு மேல என்னால் நகையை கொண்டு போக முடியல. நான் நட்ட நடு இரவுல நான் போனப்ப காலில் சலங்க கட்டிக்கிட்டு யாரோ ஒரு பொண்ணு, சின்ன குழந்தை நில்லு நில்லுன்னு சத்தம் போடுது. நான் அப்படியே பயந்து பார்க்குறேன். அந்த இடத்துலன்னு ஒரு ஆளுமையான குரல் கேட்டவுடன் அந்த இடத்துலயே நான் வச்சுட்டு ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த குரலும் கேட்கல. அப்புறம் நான் காவலர்களால் பிடிக்கப்பட்டேன். அந்த திருடன் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறான். இவர்கள் எல்லாம் போய் அந்த இடம் எது என்று பார்த்த பொழுது இந்த கோவிலுக்கு சொந்தமான கண்ணம்பாடி என்ற கிராமத்தில் செங்கமலத்தாயாரான மகாலட்சுமிக்கு உரிய இடத்தில் தான் அவன் நகையை போச்சிருக்கான். அந்த எல்லையை தாண்ட உடலை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆட்சிமை மிகுந்த, ஆளுமை மிகுந்த, அற்புதம் செறிந்த நாயகி தான் அந்த செங்கமலத்தாயார். அதனால பிரார்த்தனை தாயார் யாருன்னா செங்கமலத்தாயார் தான். யாருக்காவது காரியம் நடக்கணும்னா முதல்ல செங்கமலத்தாயார் சன்னிதி தான் எல்லாரும் நிற்பாங்க. அம்மானி எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணா உடனே நிறைவேற்றி கொடுத்துருவா. ஆமா, நிச்சயமா கண்டிப்பாக சொல்கிறேன். நான் அந்த பேரை குறிப்பிட விரும்பல. இன்னைக்கும் ஒரு இருக்காரு எங்க ஊர்ல, ஒரு முக்கியமான ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர். அவர் இல்ல திருமணத்தை நான் நடத்தி வைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைக்குது. அவர் அமைதியா உட்கார்ந்துருந்தார். அப்புறம் சொன்னாரு, இந்த மாதிரி என்னங்க இந்த மாதிரி ஒரு செங்கமலத்தாயார் சந்தி ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்களே எல்லாரும், பெருமாள் தானே எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த சன்னிதியில் என்ன விசேஷம்னார். அப்ப அங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா செங்கமலத்தாயார் சன்னிதியில லெஃப்ட் சைடில், அதாவது நம்ம உள்ள போகும்போதே பக்கத்துல ஒரு துளசி மாடம் இருக்கும். பிருகு மகரிஷி இன்றும் அந்த இடத்தில் அமர்ந்து பிரார்த்திப்பதாக ஐதீகம். அந்த இடத்துல வெள்ளிக்கிழமையில இரவு 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக ஓம்காரம் கேட்கும். அங்க இன்னைக்கும் பணிபுரியக்கூடிய காவலர்கள் இருக்கிறார்கள். நீங்க நேரா நம்ம யூனிட்டியே ஒன்னாலும் அழைச்சிட்டு வாங்க, நேரா பார்த்தவங்க இருக்காங்க. அந்த நேரத்தில் பல காவலர்களுக்கு செங்கமலத்தாயாருடைய காட்சி கிடைத்திருக்கிறது. அவர்கள் அந்த அம்மாவை அந்த அம்மாவோட குரல், அந்த அம்மா நடக்கக்கூடிய சத்தத்தை காதால கேட்டிருக்காங்க. அந்த பிருகு முனிவர் தான் மகாலட்சுமியை பெற்றெடுத்தவர். சுக்கராச்சாரியார்னு சொல்றோம் பாருங்க, அவருடைய அப்பா அவர் அங்கதான் இன்னைக்கு இருக்காரு. அந்த இடம் மட்டும் ஓப்பன்ல இருக்கும். இப்ப நீங்க பழனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போகரை சொல்லுவாங்க, திருப்பதினா கொங்கண சித்திரை சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த தலத்தினுடைய மகிமைக்கு இன்னும் அவர் பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கும் அவர் எழுந்து உயிரோடு தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஜீவனோடு இருந்து சூக்ஷ்ம சரீரத்தோடு வருபவர்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக அவர் அங்க இருக்கார். அங்கதான் கல்யாணமே நடக்கும்.
அந்த இடத்துல கல்யாணம் நடத்துவாங்க, விசேஷங்கள் நடத்துவாங்க. அவர் போய் செங்கமல தாயார்ட்ட வெள்ளிக்கிழமையில கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உடனடியாக அடுத்த வாரத்தில் நிறைவேற்றப்படும் என்பது விதியாகவே இன்றும் இருக்கிறது. இப்ப நான் சொன்ன விஷயத்துக்கு வரேன். ஒரு அரசியல் பிரமுகர் வராரு. அவர் எனக்கு இந்த மாதிரி நீண்ட காலமா இந்த கட்சியில இருக்கேன், அந்த கட்சி பேர் வேண்டாம் நமக்கு, இந்த கட்சியில இருக்கேன், எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாம இருக்கு, அதனால இந்த சன்னிதானத்துல வழிபட்டா கிடைக்குமா, நான் உங்களை நம்பி கேட்கிறேன். நீங்க என்ன நம்பாதீங்க, அந்த செங்கமல தாயாரை நம்புங்க. அந்த நேரா அந்த துளசி மாடத்தை பிரதட்சணம் பண்ணி விளக்கேற்றிட்டு போங்க. அவருக்கு எந்த நினைச்சாருன்னு தெரியல, எனக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆனால் நீங்கள் சொல்றீங்க உங்களுக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒரு விளக்கேற்றி அவரே ஒரு கையால் ஏற்றிவிட்டு ஒரு சுற்றிட்டு ஏதோ வேண்டுனாரு, கிளம்பிட்டார் சார். மறுநாள் இல்லை, ஒரு 2-3 நாட்கள் கழிந்து என்னுடைய வீட்டுக்கு விடிய காலம் வராரு. 5 மணிக்கு கதவை தட்டுறாரு. நான் என்ன 5 மணிக்கு யார் வீட்டுக்கு கதவை தட்டாங்கன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கும்போது ஐயா நிற்கிறார். ஐயா வாங்க என்ன பண்ண, முதல்ல கையை கொடுங்கன்னு கை கொடுக்கிட்டு, நியூஸ் பார்த்தீங்களா, நேற்று இரவு பார்த்தீங்களான்னார். பார்க்கல சார், நான் ஊருக்கு போயிட்டு வெளியூர் போயிட்டு வந்தேன், பார்க்கலன்னு அந்த செய்தியை அவர் காமிக்கிறார். அந்த கட்சியின் முக்கியமான ஒரு பதவி, இதுவரைக்கும் ஒரு கிடைக்காத பதவியில் அவர் அமர்த்தப்பட்டிருக்கிறார். எதற்கு பிறகு அந்த தாயாருடைய சந்நிதியில வழிபாடு நிகழ்த்தியவுடன் அவருக்கு 3 நாட்கள்ல இந்த விஷயம் கிடைச்சிருக்கு. அவர் பல பேர்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் நடக்க ஆரம்பிச்சிட்டு, எல்லாரும் வந்தாங்க, செங்கமல தாயார் சன்னதியை போய் பார்ப்பாங்க, கும்பிடு போடுவாங்க, தாயாருக்கு ஒரு சின்ன வஸ்திரம் கொடுப்பாங்க, இல்லை ரவிக்கப்பட்டு கொடுத்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. ராஜகோபால சுவாமி பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குது. எதுக்கு சொல்கிறேன், இப்ப தேர்தல் சமயமாகவும் இருக்கு. அத்தனை முக்கியமான தலைவர்களும் ஆத்மார்த்தமாக தொழக்கூடிய கோவில் என்றால் அது ராஜகோபால சுவாமி கோவில் தான். அவரவர்களுடைய தகுதிகளுக்கேற்ப, நியாயத்திற்கேற்ப, உண்மைக்கேற்ப, உழைப்பிற்கேற்ப பதவிகளையும் பட்டங்களையும் அனைத்து செல்வங்களையும் தரக்கூடிய தெய்வம் அந்த எம்பெருமான் மட்டும்தான். நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, தவறு செஞ்சிருந்தா அதுக்கான தண்டனை. நிச்சயமாக அதை நான் இங்கே குறிப்பிட்டு ஆக வேண்டும். அந்த தவறு செய்த அந்த திருடனுக்குத்தான் அத்தகைய தண்டனையை செங்கமல தாயார் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு எந்த தவறும் நிகழாத வண்ணம் அந்த செங்கமல தாயார் பார்த்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு நாம் அதை நிறைவேற்றவில்லை என்றாலும் அந்த மகாலட்சுமி நினைவுபடுத்தி விடுவாள். அது இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு முறை குழந்தைக்காக ஒரு தம்பதிகள் பிரார்த்தனை பண்றாங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க நினைச்ச மாதிரியே பெண் மகவு கிடைக்குது. ஏன்னா முதல் குழந்தை பெண்ணா பிறந்தா மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க நம்ம பக்கத்துல. அப்ப அந்த பெண் குழந்தை பிறக்குது. பார்கவின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா பிருகுவோடைய குழந்தை செங்கமல தாயாருக்கே பார்கவின்னு பேர். அந்த தாயாருடைய பேரையே அந்த குழந்தைக்கு சூட்டுறாங்க. அந்த பேரை வச்சு அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கணவர் கேட்கிறாரு, நீ ஏதோ குழந்தை பிறக்கிறதா வேண்டிக்கிட்ட, செங்கமல தாயாருக்கு வேண்டிக்கிட்டே, நீ என்ன வேண்டிக்கிட்டியோ அதை செஞ்சியா அப்படின்னு. இல்லை, அதுக்கு நேரம் வரட்டும், அவள் ஸ்கூல் படிக்கட்டும், நான் செய்கிறேன். ஸ்கூல் படிக்குது அந்த குழந்தை. ஸ்கூல் படித்து அவள் எல்கேஜி யூகேஜி தாண்டுதா. அப்பவும் அந்த நபர் கேட்குறாரு, என்னம்மா நீ வேண்டிக்கிட்டே செய்யலையே? வேண்டிக்கிட்டேன், செய்வோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டு தாண்டட்டும். ஃபஸ்ட் ஸ்டாண்டும் அந்த குழந்தை படிக்குது, முதலாம் வகுப்பு படிக்குது. அப்பவும் அந்த நிறைவேற்றலை, அந்த வேண்டுதலை அவர் செய்யவில்லை. 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வாய் பேச முடியாத சூழல் ஏற்பட்டு விடுது. அந்த பார்கவிங்கிற குழந்தைக்கு வாய் பேசவே முடியாத சூழல். நல்லா சூட்டிக்கா விளையாட்டு இந்த குழந்தை, அவளுக்கு ஒன்றுமே புரியல. டாக்டர்கிட்ட போகிறாங்க, பெரிய பெரிய டாக்டர்கிட்டலாம் போய் காமிச்சும் அவங்களுக்கு ஏன் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏதோ த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் இவ்வளவு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துமா தெரியலன்னு நிறையா பேர்ட்ட பார்க்கும்போது அந்த கணவர் சொல்கிறார், நீ வேண்டிக்கிட்டில்ல ஏதோ குழந்தை பிறக்கும்போது, இப்போ வரைக்கும் நீ நிறைவேற்றல, ஒருவேளை தெய்வ குத்தமாக இருக்குமா, அந்த தாயார்கிட்ட போய் குழந்தைய போடக்கூடாதுன்னு. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு உரைக்குது. உடனே இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் நேராக தாயார் சன்னதியில் வச்சாம்மா, நீ தயவு செய்து நான் வேண்டிக்கிட்டேன், இவ்வளோ கடுமையான சோதனையை கொடுத்துடாதம்மா, நீ தயவு செய்து இந்த குழந்தைய பேச வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அங்கேயே வச்சு பிரார்த்தனை பண்ணுறாங்க. 2 நாட்கள் அந்த தாயாருக்கு நிவேதனம் செய்த தேனை குழந்தையோட வாயில் ஊட்டிகிட்டே இருக்காங்க. 3ஆவது நாள் அந்த அம்மா வேண்டிக்கிட்ட வண்ணம் அங்கப்பிரதட்சணத்தை செய்கிறார்கள். அந்த அங்கப்பிரதட்சணம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அப்படி செய்யணும் அந்த கோயில். இவங்க வேண்டிட்டாங்க. அந்த அங்கப்பிரதட்சணத்தை முடித்து அந்த அம்மா எழும்பொழுது ஒரு சத்தம் கேட்குது, அம்மாம்மா அந்த பக்கம் திரும்பாத. ஏன்னு பார்க்கும்போது பக்கத்தில் பால் சொம்பு இருக்கு, நீ அங்கே போனால் கீழே விழுந்து பால் செறிஞ்சிடும். அந்த குழந்தை மழலை மொழியில் சொல்லுது, அம்மாம்மா அந்த சொம்பு இருக்குமா பக்கத்தில், பாலை சாச்சிடாத அப்படின்னு. எழுந்து பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு மயக்கம் விழுந்துடுறாங்க. உடனே தண்ணி தெளித்து, அர்ச்சைகள் தான் தண்ணி தெளித்து அந்த அம்மாவை எழுப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இன்னைக்கும் அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக சொல்லப்பட்ட விஷயம். அதனால பேசுவதற்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள், படிப்பில் சிரமப்படுபவர்கள், சில மனநிலை பாதிச்சிருப்பாங்க, அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை தரக்கூடிய மிகப்பெரிய சக்தி படைத்தவளாக அந்த செங்கமல தாயார் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். கரெக்டாக நடக்க போறதெல்லாம் அந்த தாயாரை, வெள்ளிக்கிழமை அந்த தாயாருக்கு உகந்த நாள் சார். வெள்ளிக்கிழமை தோறும் அபிஷேகத்தில் கலந்து கொள்பவர்கள் அந்த மஞ்சப்பொடி அபிஷேகத்தை, அந்த மஞ்சக்காப்பு கொடுப்பாங்க, அதை வீட்டில் எடுத்து வச்சு கொண்டு நிறுத்திட்டோம்னா
செல்வத்துக்கு பஞ்சம் இருக்காது. வீட்டுக்கு தேவையான எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு மங்களத்தை அருளக்கூடிய மகாலட்சுமியாக அந்த செங்கமல தாயார் இருக்கிறார். ஏனென்றால் அவள்தான் ராஜகோபாலனுடைய பட்டத்தரசியா இருக்கிறதுனால, இன்னும் சொல்ல போனா இந்த தாயார் சன்னதியில விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பெருமாள் சன்னதிக்கு எல்லாரும் போவாங்க. ஏன்னா இவர் சொன்னா அது எதையும் கேட்டுருவார். அவர் குழந்தை மாதிரி தெரியும் பார்க்கத்துல. இந்த கையில சாட்டை வச்சிருப்பார். நீங்க சாட்டை வச்சு கண்ணனை பார்க்கவே முடியாது, ரொம்ப அபூர்வமா இருக்கும். சாட்டை கண்ணன் பயன்படுத்தியது 2 இடத்துல தான். ஒண்ணு, குழந்தையா இருந்தப்ப மாடு மேய்ச்சப்ப சாட்டையை பயன்படுத்தினான். 2வது, குதிரையை ஓட்டி குருட்சேத்திர யுத்தத்தில் பாண்டவர்களுக்காக அர்ஜுனனுக்காக பார்த்த சாரதியா தேரோட்டினா பாருங்க, அப்பதான் சாட்டையை பயன்படுத்தினான். அந்த 2 இடத்தில் தான் சாட்டையை பயன்படுத்தினான். அதனால இந்த கண்ணன் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த சாட்டைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை நற்பாதையில் கொண்டு செல்லும். குதிரையை நற்பாதையில் கொண்டு போய் அந்த யுத்தத்தில் நல்லவர்களான பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடித்தந்தான். அந்த பசுமாட்டையும் நல்ல விதத்தில் மேய்த்து கொண்டு நிறுத்தினான். அதுபோல் இந்த ராஜகோபாலனை வணங்கினால் அவன் கரத்தில் இருக்கக்கூடிய சக்கரம் போன்ற அந்த சாட்டை நமக்கான நல்ல பாதையை காட்டி வெற்றியை ஈட்டித் தரும் என்பதுதான் அந்த ஆலயம் சொல்ல வரக்கூடிய உண்மையான செய்தியாகும்.